ஓகே, இதான் வந்து என்னோட லாக் டைரக்டரி ஃபைல் இது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து SSIS இன்புட் டைரக்டரி. வந்து TestDB01 TestDB02 2 எக்ஸல் ஃபைல் இருக்குது. ஸோ 2 எக்ஸல் ஃபைலையும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்ட்டு 2 ஷீட் நேம் இருக்குது. ஸோ நம்ம SQL Server 2014 TestDB டேட்டாபேஸில் TestDB01, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டீடைல்ஸ் அண்ட் டெஸ்ட் டேட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா TestDB01 TestDB02 வந்துட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷீட் நேமில் வந்துட்டு டேபிள் கிரியேட் ஆகி அதில் வந்து கண்டென்ட் சேவ் பண்ண போகிறோம். இதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்னா create Excel sheet SQL table from Excel files. ஓகே, காப்பி பண்ணிக்கலாம். Visual Studio 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு Visual C# கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ டிஃபால்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுவோம். கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து சம் எரர் இருக்குது. ஜஸ்ட் இது எரர் கிடையாது, ஜஸ்ட் எரர் ஃபைல் மிஸ்ஸிங் இது. ஸோ SQL கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா SQL client data SQL client missing letter file. ஸோ ஸ்ட்ரீம் ரைட்டர் நம்ம பார்க்குறோன்னா யூஸிங் system.io இட்ஸ் டேரக்டரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, system.io கண்டிப்பாக தேவை. ஸோ OLEDB கனெக்ஷன் யூஸ் பண்ணனால யூஸிங் data.OLEDB யூஸ் பண்ண தேவை letter file. நெக்ஸ்ட் டேட்டா டேபிள் யூஸ் பண்ணி யூஸிங் system.data ஸோ letter file. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 letter file வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கோடில் எந்த எரருமே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட் டைம்னா டுடே டேட் அண்ட் டைம் வந்து எடுக்க வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் லாக் ஃபோல்டர். ஸோ லாக் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா எரர் லாக் அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைம் அண்டர்ஸ்கோர் டாட் லாக் நேம் வந்து நம்ம வந்து லாக் ஃபோல்டர் என்ன எரரோ அது எரர் வந்து சேவ் பண்ண கொடுத்துருக்கோம். இல்லை ட்ரை கேட்ச் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பாத் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபோல்டர் வந்து SSI இன்புட் டைரக்டரி பாத் கொடுத்துருக்கோம். இதில் வந்து 2 எக்ஸல் ஃபைல் இருக்குது, TestDB01 TestDB02. டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா TestDB டேட்டாபேஸ் தான் அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SQL சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் கனெக்ஷன் டு SQL சர்வர் டேட்டாபேஸ். ஸோ நம்ம வந்து Visual Studio 2015 SQL Server 2014 ரெண்டுமே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு டேரக்டரி பார்த்தீங்கன்னா நியூ டேரக்டரி இன்ஃபோ ஃபோல்டர் பார்த்துலேருந்து நம்ம வந்து தனித்தனியாக எடுக்கிறோம். இப்போ ஃபார் இன்ஃபோ என்பது நம்ம வந்து அறையில் தான் வாங்குறோம். மல்டிபிள் ஃபைல்னால நம்ம அறையில் தான் வாங்குறோம். ஸோ அறையில் வந்துட்டு டேரக்டரியில் வந்து கெட் ஃபைல்ஸ் வாங்குறோம். ஓகேவா? ஸோ வாங்கிட்டு டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் ஃபுல் பார்த்து வந்து ஸ்ட்ரிங்கில் வாங்கிட்டு ஸோ அதில் வந்து மல்டிபிள் புக் எக்ஸல் ஃபைல் பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்குது. ஓகே, இப்போ இதில் ஒரு ஃபைலாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபார் ஈச் ஃபைல் அப்படின் போது நம்ம வந்து ஒரு ஃபைலை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அது என்ன ஃபார் ஈச் ஃபைல் இன்ஃபோ ஃபைல் எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபைல் நேம் வாங்கியிருக்கோம். ஃபைல் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பாத் ப்ளஸ் அது ஃபைல் டாட் நேம்னு எடுத்துக்கிறோம். ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் டாட் ரீப்ளேஸ். இப்போ ஃபைல் நேம் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து .xls வந்து எடுக்காது, அதை வந்து நம்ம என்ன அது எம்டி பண்ணிடுவோம். ஸோ வெறும் ஃபைல் நேம் மட்டும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் எக்ஸல் கனெக்ஷன். ஸோ MS Office பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 2007 அது நிறைய டிஃப்ரெண்ட் வருது இல்லையா, 2007 2010 நம்ம வரல. ஒவ்வொரு MS Office பேக்கேஜ்க்கு அதோட ஹெடர் ஃபைல் வந்து மாறும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எக்ஸல் நம்ம வந்து MS Office 2007 தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான கோடு தான் அது கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸலில் வந்து புதுசாக கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷீட் நேம் இப்போ CNN.open கொடுத்துரும். இப்போ டேட்டா டேபிள் DT ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து OLEDB ஸ்கீம் அண்ட் GUI வந்து நம்ம டேபிள்ஸ் வாங்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா எடுத்துக்கிறோம். ஓகே, அதில் வந்து ஸ்ட்ரிங் ஷீட் நேம் வாங்கிக்கிறோம். ஷீட் நேம் வந்து ஸ்ட்ரிங்கில் ஷீட் நேம் ஆகிட்டு ஷீட் நேம் வந்து ஸ்ட்ரிங்கில் வாங்கிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் பார்த்தீங்கன்னா டேட்டா ரோல் டிஆர் ஷீட் இன் DT ஷீட் டாட் ரோஸ்னு ஒரு பேர் எடுத்துக்கிறோம். இஃப் டிஆர் ஷீட் டேபிள் நேம் டு ஸ்ட்ரிங் கண்டென்ஸ் டாலர். இப்போ வந்து நம்ம டாலர்னு போது நம்ம ஷீட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணுறது. அந்த ஷீட் நேம் வந்து ஒரு கண்டென்ட் வந்து டேட்டா மட்டும் இருக்குது, காலம் அதோட நெக்ஸ்ட் அதே மாதிரி அதோடைய ரோஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ ஷீட் நேம் டிஆர் ஷீட் டேபிள் நேம் வந்து டாட் டு ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லோட் தட் டேட்டா டேபிள் வித் ஷீட் நேம். ஓகே, அதை வந்து அதை செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் போட்டு அந்த ஷீட் நேமில் என்ன கண்டென்ட்டோ எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துகிட்டு டேட்டா டேபிள் DT ஈக்குவல் டு நியூ டேட்டா டேபிள் வாங்கிட்டு ADT டாட் ஃபில் DTயில் வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் டாலர் ஃப்ரம் ஷீட் நேம். ஸோ டாலர் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீட் நேம் வந்து அந்த டாலர் ரிமூவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜென்ரேட் கிரியேட் டேபிள் ஸ்கிரிப்ட் பை யூசிங் எட்டர் காலம் இட் வில் ட்ராப் த டேபிள் எஃபெக்ட்ஸ். அது ஒன்றும் இல்லை, எட்டர் காலம் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ பார்க்கறோன்னா முதல்ல ஃபஸ்ட்டு வந்து எட்டர் காலம் ஏற்கனவே வந்து நம்ம அந்த டேபிளில் இருக்குது அப்படின்னா ஓகே, நோ இஷ்யூ. இல்லை இன்கேஸ் டேபிள் இல்லை அப்படின்னா புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுறோம். இல்லை இருக்குது அப்படின்னா ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் டேபிள் கொடுத்துட்டு நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணக்கப்புறம் அதில் வந்து கண்டென்ட் வந்து சேவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எப்படி செய்யணும், ஒரு இன்டிஜர் i = 0
ஐ லெஸ் அன்றைக்கி டிடி காலம் கவுண்ட் டாட் ஐ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் பார்த்து நம்ம வந்து ஒரு காலம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தெர் இந்த கிரியேட் டேபிள் வந்து என்வார்கேர் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு நம்ம எல்லாம் அதில் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ டேபிள் டாட் டிடிஎல்ல வந்து ப்ளஸ் ஈக்குவல் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ SQL கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கண்டென்ட் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ SQL கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நியூ SQL கமாண்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் டிடிஎல் SQL கனெக்ஷன் எடுத்துக்கிறோம். SQL கமாண்ட் SQL நான் கொரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ SQL பல்க் கொரியில் கண்டென்ட் வாங்கிட்டு பல்க் கொரியில் மூலிமா வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா கேட்சில் வந்து நம்ம வந்து எரர் லாக் டுடே டேட் அண்ட் டைமில் போட்டு அதில் வந்து டாட் லாக்ன்ற நேம் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இதான் கோடு, இது சிம்பிள் கோடு இது. ஓகே, இதில் வந்து நம்ம ரெண்டு எக்ஸல் ஷீட் இருக்குல்ல, டெஸ்டிபி 01 டெஸ்டிபி 02 அதேமாதிரி டெஸ்ட் டேட்டா கோஸ்ட் டீட்டெயில்ஸ். ஸோ 2 ஷீட் நேம் இருக்குது. ஓகே, ஓகே இப்போ பில்டு கொடுத்துக்கலாம். இப்போது ஓகே, பில்டு வந்து சக்சீட் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே இப்போ டெஸ்டிபி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டேபிளில் பாருங்கள் DBO டாட் டெஸ்டிபி 01 அண்டர்ஸ்கோர் கோர்ஸ் டீட்டெயில் டெஸ்டிபி 01 டாட் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் டேட்டா டெஸ்டிபி 02ல் கோர்ஸ் டீட்டெயில் டெஸ்டிபி 02 டெஸ்ட் டேட்டா வந்து கிரியேட் ஆகிருக்கா. இப்போ வந்து ஒன்றில் டெஸ்டிபின்றது எக்ஸல் ஷீட்டு 0102 எக்ஸல் ஷீட்டு, அந்த ஷீட்டோட நேமில் நம்ம வந்து டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டெஸ்ட் டேட்டாவில் பாருங்கள் இருக்கா. அதேமாதிரி கோர்ஸ் டீட்டெயில் நான் வந்து ஷீட்டை வந்து அந்த ரிசல்ட்டு டேபிள் வந்து ஓப்பன் பண்ணுறேன். டேட்டாஸ் இருக்கா. டெஸ்டிபி 02ல் பாருங்கள், அதில் கோர்ஸ் டீட்டெயில்ஸில் பாருங்கள் 4. அதேமாதிரி டெஸ்டிபி 02 டெஸ்ட் டேட்டா வந்து நான் ரன் பண்ணுறேன். இருக்கா, 3 ஜாவா டீட்டெயில்ஸ் இருக்கா. ஓகே, ஓகே இது மாதிரி நம்ம வந்து ஷீட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாம் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.